Hello everyone, this is VVS Stream. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TCS NQT கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கொஸ்டின்ஸை வச்சு நம்ம சாம்பிளாக வச்சு அதோட எல்லா கொஸ்டினையும் வரிசையாக சால்வ் பண்ணுவோம். TCS NQTயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 3 to 4 days நடக்கும். பர் டே வந்து 2 to 3 ஸ்லாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்லாட்டில் வந்து 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ், மற்றதெல்லாம் ஆப்டிடியூட் இருக்குது, வெர்பல் ஆப்டிடியூட் இருக்குது, நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் எபிலிட்டி, இந்த மூணும் இருக்குது. தென் ப்ரோக்ராமிங் செக்ஷன் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸில் தான் Q1 அண்ட் Q2 சொல்லி 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராமிங்கில். ஸோ ஒரு ஸ்லாட்டில் இருந்தும் இந்த ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா இட்ஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மிஸ்டேக் பண்ணுவேன், பட் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்காண்டி தான். நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், எதுவும் மிஸ்டேக் இருந்தால் நீங்களும் சொல்லலாம். ஓகே, இன்னைக்கான ஃபஸ்ட்டு கோடிங் என்னன்னா ஸ்லாட் நம்பர் ஃபஸ்ட்டு 24th அன்னைக்கு 1 to 4 PM ஸ்லாட், ஆக்சுவலாக செகண்ட் ஸ்லாட்னு நினைக்கிறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாஷிங் மிஷின் சொல்லி, a washing machine works on principle of fuzzy system, the weight of the cloths put inside it for wash is uncertain, எவ்வளோ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பட் based on the weight measured by the sensor, it decides time and water levels that can be changed by menus given on the machine control area. அதில் வந்து சில சென்சார்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை வச்சு டைம் அண்ட் வாட்டர் லெவல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் லோ வாட்டர் லெவல் டைம் எஸ்டிமேட் இஸ் 25 minutesன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்மியான வாட்டர் லெவல் வந்து 25 minutes வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட் வெயிட் இஸ் 2000 grams, I mean 2 kilograms, or any positive நியர் 0 பாசிட்டிவ் நம்பர் பிலோ தட். 2000 கிராமோ இல்லை அதுக்கு கீழே உள்ள எல்லாத்துக்குமே 25 minutes எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்புட்டை வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் வந்து 6 பேஜுக்கு இருக்குது, 2 பேஜுக்கு இருக்குதுன்னு சொன்னால் எடுத்தோன்னே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது, ஐயோ இப்படி இருக்கே தெரியாமல் போயிடுமோன்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாசிங்க, வாசிச்சதுக்கப்புறம் புரியாது தான், தென் இன்புட்டை வச்சு கம்பேர் பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் மீடியம் வாட்டர் லெவல் டைம் எஸ்டிமேட் இஸ் 35 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 25 minutes ஃபார் 2000 grams, 35 minutes. இங்கே வந்து அப்ராக்சிமேட் வெயிட் இஸ் பிட்வீன் 2001 to 4000 grams, அதாவது 2 kg வரைக்கும் ஒன்று, அப்புறம் 2 to 4 kg வரைக்கும் ஒன்று. அடுத்து மூணாவது ஃபார் ஹை வாட்டர் லெவல் டைம் எஸ்டிமேட் இஸ் 45 minutesன்னு சொல்லியிருக்காங்க. வேறு அப்ராக்சிமேட் வெயிட் இஸ் 4000 grams. ஹை லெவலில் வந்து என்னென்னா 4 kilograms மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அசியூம் த கெப்பாசிட்டி ஆஃப் த மிஷின் இஸ் மேக்ஸிமம் இஸ் 7000 grams, அதாவது 7 kilogram. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா மூணு வாட்டர் லெவல் இருக்குது, லோ, மீடியம் அண்ட் ஹை. அதுக்கு வந்து 2 kilograms, 2 to 4 kilograms, 4 to 7 kilograms வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 7 kilograms தான் மேக்ஸிமம் அந்த மிஷினுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இது அப்ராக்சிமேட் வெயிட் இஸ் 0, சாதாரணமாக 0 அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து டைம் எஸ்டிமேட் 0 minutesன்னு சொல்கிறாங்க. ரைட் அ ஃபங்க்ஷன் விச் டேக்ஸ் நியூமரிக் வெயிட் இன் தி ரேஞ்ச் ஆஃப் 0,7000. ஸோ 0லேருந்து 7000க்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் இன்புட் இஸ் ப்ரொடியூஸ் எஸ்டிமேட் டைம் அஸ் அவுட்புட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம இன்புட்டுக்கு போவோம். இன்புட் ஷுட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்டீஜர் வேல்யூ, இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் மஸ்ட் பி ஹாவ் த ஃபாலோயிங் ஃபார்மேட், டைம் எஸ்டிமேட்டட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். தென் இன்டீஜர்னா வேல்யூ, அந்த வேல்யூக்கு அப்புறம் மினிட்ஸ் சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூ 2000 கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து 25 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அதாவது 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கே இருக்குன்னா 2000 வந்து லைஸ் பிட்வீன் மீடியம் வாட்டர் லெவல், அது வந்து 35 minutes, 2000 வந்து 25 minutes. ஸோ வந்து அது வந்து லோ வாட்டர் லெவல்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிளான ப்ரோக்ராம்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்காண்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்புட்டை வாங்கணும். இன் ஜாவா நம்ம வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கலாம். ஸ்கேனர் இஸ் ஈக்குவல் டு
ஸோ ஸ்கேனர் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் மட்டும் வேணும்னா ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எல்லாமே வேணும்னா டாட் ஸ்டார் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது தெரியலை அப்படின்னா ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்னு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கரெக்டாக எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம இங்கே ஸ்கேனர் வந்து ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது கிளாஸுக்கு வந்து ஸ்கேனர் கிளாஸுக்கு ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பற்றி தெரியலன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். தென் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோ வாட்டர் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க 0லேருந்து 7000 தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 0லேருந்து 7000 இல்லை அப்படின்னா இன்வாலிட் இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னமோ கொடுத்துருக்காங்க, இஃப் இன்புட் இஸ் மோர் தென் 7000 இந்த அவுட்புட் இஸ் ஓவர்லோட். ஓகே, அதாவது 7000க்கு மேலே போச்சுன்னா ஓவர்லோடுன்னு சொல்லணும். வேறு ஏதாச்சும் தப்பான இன்புட் இருந்தால் இன்வாலிட் இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் 0 கொடுத்தா 0 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் 0வோட கம்மியாக இருந்தால் அது ஒரு எரர் தான். அப்போ வந்து இன்வாலிட் இன்புட் கொடுக்கணும். தென் மைனஸில் கொடுத்தாலும் எரர். அண்ட் 7000க்கு மேலே போச்சுன்னா ஓவர்லோடுன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓவர்லோடுக்கு கோடு எழுதிடுவோம். ஏ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு இன்புட் வாங்கணும். இன்புட்டை வந்து இன்டீஜர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். இங்கே ஒரு இன்டீஜர் ஆஃப் ஏ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஏக்கு வந்து இப்போ ஏக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதே நேமில் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ பியை வந்து இன்புட் வாங்கணும். பி இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் டு ஏ. ஸோ ஏ டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப். நெக்ஸ்ட் இன்ட் என்னன்னா நம்ம இன்டீஜரை வாங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லி போட்டிருக்கோம். இதே நம்ம ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லைன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கை வாங்கும். பட் இங்கே இது சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், எரர் காட்டும். ஸ்ட்ரிங் cannot be converted to intன்னு வரும் பாருங்க. ஸோ சேஞ்ச் வேரியபிள் பி டைப் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கோங்க, இல்லைனா மாறாது, வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்லுது. ஸோ நம்ம வந்து இதை இன்ட்டாக வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் நெக்ஸ்ட் இன்புட் வாங்கியாச்சு. இன்புட்டில் எதுவும் பிரிண்ட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டால் எதுவும் பிரிண்ட் பண்ணல. ஸோ அவுட்புட் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ தென் என்னென்னா இந்த இன்புட்டை வச்சு 0க்கு கீழே இருக்கா இல்லை 7000க்கு மேலே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம வந்து 7000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எரர்னு சொல்லி ஓவர்லோடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஓவர்லோட். இங்கே கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே டேரெக்டாக தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அதை மாற்றி எதுவும் பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். இன்க்ளூடிங் கமாஸ் அண்ட் கோலன். ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இஃப் பி இஸ் கிரேட்டர் தென் 7 இருந்தால் ஓவர்லோடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எல்ஸ் இஃப் போடுறோம். இப்போது வெறும் இஃப் போட்டிங்கன்னா இஃப் போட்டிங்கன்னா 7000 எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே என்னென்னா லெஸ் தென் 0 போட போகிறேன். லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா இன்வாலிட் இன்புட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டிசிஎஸ் எக்ஸாம் போர்ட்டலில் வந்து காப்பி பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு தென் இப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். பட் நீங்கள் இதுக்குள்ளே இருந்து, அதாவது இந்த கோடை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அது காப்பி ஆகாது. அது வந்து கட் பேஸ்ட் ஆகிடும். அங்கேருந்து இங்கே கட் பேஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட் பியை கீழே கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கீழே வந்துடும். அங்கேருந்து காப்பி வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்காது. ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணணும். தென் இப்போ வந்து 7000க்கு மேலே இருந்துச்சுன்னா எரர், 0க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்வாலிட் இன்புட்னு சொல்லிட்டோம். இப்போ எல்ஸ் இஃப் உள்ளே போகணும். இப்போ எல்ஸ் இஃப் இதுக்குள்ளே என்னென்னா இப்போ எல்ஸ் மட்டுமே போட்டால் போதும். ஏன்னா 0 கீழே இருந்தாலும் எரர்னு சொல்லியாச்சு, 0க்கு மேலே இருந்தாலும் எரர்னு சொல்லியாச்சு. ஸோ எல்ஸுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இன்னொரு இஃப் பண்ணும். அது ஏன் இன்னொரு இஃப்? அது உள்ளே இருக்கிற இஃப் என்னென்னா இந்த 3 டைம்ஸ், அதாவது இந்த 25 minutes, 35 minutes, 45 minutes, இந்த 3 டைமையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கான கோடிங் எழுதணும். ஸோ இப்போ 25 minutesக்கு ஃபஸ்ட்டு டைம் எழுதுவோம். இன்புட் வந்து என்ன இருக்குது? இஃப் 2000க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து 25 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இன்னொன்று மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து 0 இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எல்ஸ் இஃப். சரி, எல்ஸ் இஃப் வேணால் உள்ளே போட்டுப்போம். இஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.
அப்படி ஈக்குவல் டு 0 இருக்கிறப்ப என்ன ஆகும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் இங்கே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0 இருக்கு. ஸோ 0 மினிட்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். நம்ம அதோட வேல்யூ வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிப்போம் இங்கே. ஸோ டைம் எஸ்டிமேட்டட் இஸ் 25 மினிட்ஸ்ன்னு சொல்லி போட்டாச்சு. இப்போது என்னென்னா இந்த 25 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். எதோட ரீப்ளேஸ் பண்ணணும்? 0. ஏன்னா 0க்கு 0 மினிட்ஸ் தான், 25 மினிட்ஸ் வராது. ஸோ 0 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை காப்பி பண்ணிப்போம். இங்கே ஒரு கோலன் வைக்கணும், தென் காப்பி. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் மோடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ தென் இப்போ வந்து ஒரு இஃப்க்குள்ளே வந்தாச்சு. தென் அகெயின் ஒரு எல்சிஃப் வேணும். அந்த எல்சிஃப் என்னென்னா அவங்க 2000க்கு மேலே 2000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வேல்யூன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பி இஸ் லெஸ் தென் 2000 போட்டிருப்போம். இஃப் பி இஸ் லெஸ் தென் 2000 வேறு என்ன போடணும்? எல்சிஃப் தான் போட்டிருக்கோம். ஒருவேளை அந்த பி, அதாவது இந்த லைன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா தான் உள்ளே வரும். ஸோ தேவை ப்ரொசீட் பண்ணணும், வேறு எதுவும் கொடுக்கணும்னு தேவையில்லை. இங்கே என்ன கொடுக்கணும்னா 25 மினிட்ஸ், ஏன்னா மினிமம் 25 கொடுத்துருக்காங்க. எல்சிஃப் என்ன கொடுக்கலாம்? If b is less than 2000 then b is greater than 2000. இங்கே equal to கொடுத்துக்கணும், சாரி, greater than 2000 and single and கொடுத்தா அது bitwise operator மாறிடும். double and கொடுக்கணும். so b is less than 4000 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். இப்போது என்னென்னா இங்கே வந்து 35 மினிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தென் அகெயின் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணணும். ஸோ சிடிஎஸில் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி பண்ண முடியாது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தப்பு இல்லாமல் எல்லாத்தையும் அடித்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தென் இப்போது எல்சிஎஃப் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 3000 4000 இருந்தாச்சா, தென் கிரேட்டர் தென் 4000 அண்ட் பி, சாரி இங்கே 7000லாம் தேவையில்லை, ஏன்னா 7000க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது வந்து உள்ளே வரும். தென் ஓகே, இப்போ பி இஸ் கிரேட்டர் தென் 4000க்கு இங்கே என்னென்னா 45 மினிட்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிப்போம். எல்ஸ் இருக்குது, எஃப் இருக்குது, எல்சிஎஃப் இருக்குது. ஸோ இந்த ப்ளே வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா ஜாவா வந்து டிசிஎஸில் வந்து ரன் பண்ணுறப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, மெயின் ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ அது எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஸ்கேனர் கொடுத்தாச்சு, இன்டீஜர் வாங்கியாச்சு. கிரேட்டர் தென் 0 இருந்தால் ஓவர்லோடு, லெஸ்ஸாக இருந்தால் இன்வேலிட் இன்புட். எல்ஸுக்குள்ளே வந்து 0 இருந்தால் 0 மினிட்ஸ், 2000 லெஸ் தென் 2000 இருந்தால் 25. ஓகே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நம்ம இதை இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் வந்து இப்போது இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது கேட்கல, மேபி வரும். ஓகே வந்துடுச்சு. அவங்க கொடுத்த இன்புட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2000 கொடுத்துருந்தாங்களோ, 2000 கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். டைம் எஸ்டிமேட்டட் 25 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவுட்புட் வந்துடுச்சு. அவுட்புட்டை வந்து இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணிப்போம். 2025 மினிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு என்ன கொடுக்கலாம்? ஸோ இப்போ வந்து நம்ம -5 கொடுப்போம், என்னன்னு பார்ப்போம். இன்வேலிட் இன்புட். ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. வேறு 7000க்கு மேலே 7000. ஓகே 7001 போதும். ஓவர்லோட். ஓகே எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து வாஷிங் மிஷினுக்கான கோட். ஓகே, இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து இதுலேயே வந்து செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ செகண்ட் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு பிரேக். ஓகே, தேங்க்யூ.